நாம் இன்றைக்கி வீட்டிலையே பஞ்சாமிர்தம் ருசியாக பழனி பஞ்சாமிர்தம் போல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பஞ்சாமிர்தம் செவ்வாய் பகவானுக்கு அந்த கிரகத்துக்கு உகந்தது. முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாம் வச்சு படைக்கும்போது நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரும். அதுபோல் பெண்களுக்கு நல்ல வரன் அமையறத்துக்கும் இந்த பஞ்சாமிர்தத்தை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வீட்டில் உள்ள படத்துக்கே வச்சு படைக்கலாம். அதுபோல் வீடு கட்டுறதுக்கான நிலம் அமையறதுக்கு அடிப்படை நிலம் அமையறதுக்கு நல்ல டேஸ்ட்டோட வாங்க பார்க்கலாம். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நல்ல கனிஞ்ச பூம்பழமாக எடுத்துக்கலாம். நுனிகளில் பாக்டீரியாஸ் இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துடணும். முழு பழங்களாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது நான் 1 கப்பு வர்றது போல் நான் இந்த பழங்கள் வச்சுருக்கேன். அதாவது நம்மளோட வீட்டில் காப்படி இருக்குது இல்லையா, அந்த படியோ இல்லை மெஷர்மெண்ட் கப்பில் நீங்கள் கப்பு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கப்புக்கு அளவான இந்த பழங்களை நான் வச்சுருக்கேன். தோலை உரிச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை நல்லா ஒரு மத்து கொண்டு அப்படியே ஒவ்வொரு பழத்தையும் அப்படி மசிச்சு விடுங்க. கைகளில் கூட நல்லா கையை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த பஞ்சாமிர்தம் பிசையும் போது முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டே நீங்கள் பிசைங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. தேன் வேணும். இப்போ நம்ம இந்த பழம் கலவையை அளந்துக்கும் போது பாருங்கள், அந்த முருகப்பெருமானோட அந்த அனுகிரகம்னே சொல்லலாம். ரொம்ப சரியாக 1 கப்பு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கான மெஷர்மெண்ட்டு சரியான மெஷர்மெண்ட்டும் கிடச்சிருச்சு பாருங்கள். 1 கப்பு நம்ம போட்டுக்கிறோம். இதுக்கு நாட்டு சர்க்கரை 1/2 கப்பு. இது ரொம்ப சரியாக இருக்கும். தித்திப்பு நல்லா கலந்து கொடுக்குறோம். நல்லா இப்படி ஸ்மேட்ச் பண்ணி விடும்போது நல்லா ஒன்று கலக்குது. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எழுதி விடுறேன். நீங்கள் எவ்வளவு இன்னும் அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ இதெல்லாம் அதிகம் பண்ணிக்கிங்க. டேபிள் ஸ்பூன் வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, பெரிய ஸ்பூன், அதில் 2 ஸ்பூன் தேன், 1 டேபிள் ஸ்பூன் நெய். நீங்கள் இதுவுமே கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஆனாலும் 1 டேபிள் ஸ்பூன் சரியான மெஷர்மெண்ட்டு. இதில் இந்த கற்கண்டு நல்ல கட்டி முட்டியாக இருக்குது பாருங்கள், அந்த கற்கண்டு தான் ருசியாக இருக்கும். எனக்கு அது கிடைக்கல, டைமண்ட் போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி, பேரிச்சம்பழத்தை நல்லா கழுவிட்டு பீஸாக அரிஞ்சு இதில் போட்டுக்கலாம். நல்லா எல்லாமா கலக்கி கொடுத்துடலாம். இப்போ நெய்வேத்திய கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறோம். இதுக்கு மேலே சேர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் நம்மளோட இஷ்டம்தான், கிஸ்மிஸ் இதெல்லாம். ஆனால் இதுதான் பஞ்சாமிர்தத்துக்கு அளவான பொருட்கள். ஓம் முருகா, ஓம் சரவண பவ.